மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக உறவு முறைகளில் சில நேரங்களில் நம்ம கோபமாக பேசும்பொழுதோ இல்லை சில நேரங்களில் சில தவறான வார்த்தைகளை சொல்லும் பொழுதுனால சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரொம்ப நெருங்கிய உற்றார் உறவினர்கள் இவர்களோட பழக்கம் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தேவையற்ற சில செலவுகள், வீண் தண்ட செலவுன்றவாங்க, அது போல் ஒரு செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தினத்தில் சற்று பொறுமையை காத்து நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு கூட வந்து சேரும். ஆனால் அதை இப்போ செய்யக்கூடிய செலவுகளில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பூர்ணமாக ஈடுபடும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் சில அதாவது ரொம்ப காஸ்ட்லியான சில பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, நகைகள், அது மாதிரியான சில பர்ச்சேசஸில் ஈடுபடுவீங்க, அது வாங்குவதில் ஈடுபடுவீங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் நிலவும். மனசில் ஒரு அமைதியை காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இல்லை தொழில் சம்பந்தமாக ஒரு சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். தொழில் மூலமாக சில அலைச்சல்கள், நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அந்த காரியத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது நிதானமாகத்தான் ஏற்படும். இருந்தாலும் சில தேவைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வயதானவர்களுக்கு உடம்பு முடியாமல் உடம்புல சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்தால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சோதனைகள் உண்டு. தெய்வ வழிபாடு மிக அவசியம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சிறிது பிரயத்தனப்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. பலவிதமான தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான சூழல் உங்களுக்கு நிலவும். அதனால் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியாக நின்று நீங்கள் வெற்றியை பெற வேண்டும். மனசில் ஒரு தளர்ச்சி, ஒரு தோல்வி மனப்பான்மை வருவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிக சிறந்த தினமாக இது அமையும். தொட்ட காரியங்கள்லாம் துலங்கும்பாங்க, அது போன்ற ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. தெய்வ வழிபாடும் உங்களுடைய வெற்றிக்கு கை கொடுக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய வேலைகளில் சற்று கவனமாக ஈடுபட வேண்டும். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய ஆலோசனைகள் மனசில் வரும். சில நேரங்களில் இப்போ எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் எந்த விஷயங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குது, எவையெல்லாம் நமக்கு அனுகூலமாக இல்லை என்ற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் சில நேரங்களில் அளவுக்கு மீறி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளை செயல்பட விடாமல் தடுத்து விடலாம். அதனால் இது மனசில் ஒரு நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தவறுகள் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம்.
குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும், எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு வந்து சேரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ம்பாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். மனசில் அமைதி இருப்பது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடு என்பது கை கொடுக்கும். நம்பிக்கையை கைவிடாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னென்னா சில நேரங்களில் நமக்கு நல்ல நேரமும் இருக்கும், கெட்ட நேரமும் இருக்கும். ஆனால் கெட்ட நேரம் தான் தொடர்ந்து இருக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. இதை தொடர்ந்து ஒரு மாற்றங்கள் நிகழவிருக்கிறது என்ற மனப்போக்குடன் செயல்படுவது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்தால் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது காதல் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் மனசில் ஒரு கலக்கம் இருக்கும். அதனால் தைரியமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தடைகளும் நம்ம நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கும் பொழுது மனசில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கலக்கமும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்க. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சில பேர் வந்து உங்களுடைய திறமைகளை வியந்து பாராட்டுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே ரொம்ப சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். இதில் வந்து அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும், தெய்வ அனுகூலமும் சிறப்பாக இருப்பதால் நல்ல தினம் என்றே கொள்ளலாம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா அந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றிய வண்ணம் இருக்கும். சற்று அதுவும் சில நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பற்றாக்குறை கூட நிலவரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ரொம்ப சிறந்த முறையில் இருக்கும். எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் ரொம்பவும் சிறப்பாக உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகள் தோன்றி மறையும். மனசில் ஒரு தைரியத்தோடு செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஒரு பயணங்களை பற்றிய திட்டங்கள் தீட்டுவீங்க. சில நேரங்களில் வயசானவங்கள்லாம் அந்த பெரிய அதாவது இப்போ காசி, ஹரித்வார் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வருவதற்கான ஒரு திட்டங்களை வகுப்பார்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தெய்வீகமானதாக இருக்கும். மனசில் உள்ள கலக்கங்களை நீக்குவதாக இருக்கும். உங்களுடைய அந்த மாதிரியான முயற்சிகள் வந்து நல்லபடியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் கருதி வாழக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக நன்மையை பெற்றுத்தரும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று கவன குறைவோடு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் சரியான முறையில் கவனம் செலுத்தி செயல்படுவது அவசியம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், லாபகரமான தினம், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இறுதியில் தெளிவுடனும் மன அமைதியுடனும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சில எதிர்பாராத நன்மைகளும் வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும்னு சொல்லணும்.
இது நீங்களே எதிர்பாராத ஒரு விஷயம்னு கூட எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் வந்து நீங்கள் ஈடுபட்டாலும் முதல்ல சோதனைகள் இருந்தாலும் பின்பு வெற்றி ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தடையில்லா வெற்றி என்பது கிடையாது, தடைகள் இருக்கும். மனோதைரியத்துடன் செயல்படுங்கள். அதே போல் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான விஷயங்களை ஒரு நாட்கள் தள்ளி போடுவதே சாலச் சிறந்தது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. நண்பர்களால் பெரிய அளவு உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். மனசில் உற்சாகம் தெம்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் என்று தான் சொல்ல வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எடுத்த காரியங்களில் வந்து சரியான முறையில் நிறைவேறாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். தெய்வ அனுகூலம் உண்டு. சில வெளிநாட்டு பயணங்களால் நல்ல மாற்றங்களை தரவிருக்கிறது. மொத்தத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகளுக்கு பின்னால் வெற்றி, சற்று கவனமாக செயல்படுங்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய அருமையான தினமாகத்தான் இது அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தவறுகளினால் பெரிய விஷயங்களை கோட்டை விட்டு விடலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைந்திருக்கிறது. சில தெரியாத உண்மைகள், புரியாத உண்மைகள் கூட உங்களுக்கு புரிய வரும். சில சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் தான், குழந்தை பிறப்பது, ஒரு 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 குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை நிலவுவது, குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சற்று